கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவிலே பிரபலமாக விளங்கிய மிக பேரழகியாக இருந்த சார்லி எலியட் என்ற ஒரு நடிகை ஒரு பெரிய விமான நிலையத்திலே ஒரு மூலையிலே சோகமாக அமர்ந்திருந்தார். அது கிறிஸ்துமஸ் காலம். அங்கு இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் கிறிஸ்துமஸ் அலங்காரங்கள் காணப்பட்டது. கிறிஸ்துமஸ் இசை அங்குமிங்குமாக வாசிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஜனங்கள் எல்லாம் சந்தோஷத்தோடு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த பெரிய பணக்காரியான அழகியான நடிகை மட்டும் சோகத்தோடு ஒரு மூலையிலே அமர்ந்திருந்தாள். அப்பொழுது ஒரு பெரிய போதகர் அதை கவனித்து விட்டார். அவர் பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் நற்செய்தி சொல்லுகிறவர். அவர் அவளை அணுகி, ஏன் இவ்வளவு சோகமாக அமர்ந்திருக்கிறீர்கள்? இது கிறிஸ்துமஸ் காலம் அல்லவா? இயேசு கிறிஸ்து பிறந்தது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? அவருடைய பிறப்பை உலகமே கொண்டாடும் போது நீங்கள் ஏன் சோகப்பட வேண்டும்? இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அல்லவா என்று சொன்னார். உடனே அவள் தலையை குனிந்து கொண்டு, இருக்கலாம் ஐயா, உலகத்துக்கு இது பெரிய செய்தியாக நல்ல செய்தியாக இருக்கலாம். ஆனால் நான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதிலிருந்து நான் விடுபட்டு வேறொரு வாழ்க்கை வாழ முடியுமா? நான் ஃபேமஸ் ஆகிவிட்டேன். இனி நடித்துத்தான் ஆக வேண்டும். அதை தொடர்ந்து உள்ள பாவங்கள் என்னை ஆட்கொண்டுதான் இருக்கிறது. என்னை உண்மையான மனதோடு நேசிப்பவர்கள் யாரும் இல்லை. எனவே என்ன செய்ய? அதான் சோகமாக உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொன்னாள். அப்பொழுது இவர் சொன்னார், பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதிமுள்ளவராய் இருக்கிறாரே. அவர் பாவிகளை தேடித்தானே பூமிக்கு இறங்கி வந்தார். பரிசுத்தவான்களை சேர்த்து கொண்டு அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு சொல்வதற்காக தேவகுமாரன் வரவில்லை. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தானே வந்திருக்கிறார். நீங்கள் உங்களை இழந்து போனவர்களாக நீங்கள் கருதும் போதெல்லாம் நம்மை தேடி வந்த அந்த தேவகுமாரனை நோக்கி பாவங்களை அறிக்கையிட்டால் என்ன? அவர் எந்த பாவத்தையும் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அதை மன்னித்து பஞ்சை போல வெண்மையாக்குகிறவர். எனவே நீங்கள் அவரையே பிடித்துக் கொள்ளுங்கள். உலகத்திலே மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்து உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல், நீங்கள் தனித்து விடப்பட்டவர்களாக உணராமல் கிறிஸ்துவை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படியே அவள் அந்த இரவிலே, என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறாரா? இன்னும் என்னை இயேசு நேசிக்கிறாரா? இவ்வளவு பாவத்திலே வாழ்கிற என்னையும் நேசிக்கிறாரா? அப்படியானால் என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று ஆண்டவரத்திலே பாவ அறிக்கை செய்ய ஆரம்பித்தாள். என்ன ஆச்சரியம்! தேவன் அவளுடைய பாவத்தை மன்னித்தார் என்ற சந்தோஷத்தை அவள் இருதயத்திலே ஊற்றினார். நாம் பாவங்களை அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கும்போது பாவத்தை அவர் மன்னித்தார் என்ற சந்தோஷம் ஒருவருடைய உள்ளத்திலே ஊற்றப்படுமானால் அதுதான் மெய்யான பாவ மன்னிப்பு. தேவனோடு பேசும் ஒரு அனுபவம் அவர் பாவங்களை மன்னிக்கும் போது ஏற்படுகிறது. அது தனித்தனியாய் நடக்கிற ஒரு காரியம்தானே என்று சொல்லி அவள் உணர்ந்து கொண்டாள். அப்படி அவள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வந்த போதுதான் அவள் எழுதிய ஒரு பிரபலமான பாடல், நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர், என்னை வா என்று அழைத்தீரே, என் நேசரே உங்களிடத்திலே வந்தேன் என்ற அந்த பாடல் இன்றைக்கும் பிரபலமாக இசைக்கப்படுகிறது. நம்முடைய சாட்சியும் வார்த்தைகளும் அநேகரை கர்த்தரிடத்திலே திருப்பிக் கொள்ளும். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்தி இருப்பதற்கு அவர் உண்மையும் நீதிமுள்ளவராயிருக்கிறார். லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அவர் தரும் சந்தோஷத்தினால் நிறைவுமாக கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.